ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓன் கேமை எப்படி க்ரியேட் பண்ணுறது, நமக்கான ஒரு கேம், அது நம்ம ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான, அது மூலியம் பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு கேம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து நிறைய ப்ளே ஸ்டோர்லாம் பார்த்துருக்கலாம், எல்லாருமே ஒரு கேம்ஸை பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து கேம் ப்ளே பண்ணுற மாதிரி இல்லாமல் நம்மளும் வந்து ஒரு கேமை க்ரியேட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து அது மூலியம் மணி ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு வழி தான் உங்களுக்கான ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணி நீங்கள் பப்ளிஷ் பண்ணலாம், கேம்ஸை க்ரியேட் பண்ணி நீங்கள் பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து கோடிங்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஜாவா அதில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கோடிங் யூஸ் பண்ணி நீங்கள் ஆப் க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ பட் எந்தவித கோடிங் நாலேஜும் இல்லாமல் எப்படி ஆப் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. நம்மளே ஆப் க்ரியேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி. ஸோ நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்போம். அதில் வந்து ஆப் கைசர் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு ஃப்ரீயாக ஒரு ஆப்பை வந்து க்ரியேட் பண்ணுறது, அதில் வந்து எப்படி மானிட்டைசேஷன் பண்ணுறது, அதில் வந்து பப்ளிஷ் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு A to Z எந்தவித ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துக்குங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்சைட் பார்த்தீங்கன்னா குயிக் ஆப் நிஞ்சா அப்படிங்கிற வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு கேமை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த கேமை வந்து நீங்கள் மானிட்டைசேஷன் பண்ணிக்கலாம். அது வழியாக நீங்கள் அதை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் எந்த விதத்தில் வேணால் நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பப்ளிஷ் பண்ணிங்க அப்படின்னா அது வழியாக உங்களுக்கு வந்து மானிட்டைசேஷனால் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இதில் வந்து எப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு வந்து வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் இதே போன்ற நிறைய வீடியோஸ் வரும், அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் வர்றீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அதில் வந்து எப்படியெல்லாம் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், அதை அந்த கேம்ஸ் நீங்கள் என்ன மாடலில் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்தலாம். அதுக்கு வந்து அந்த வெப்சைட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ வாண்ட் டு மேக் மணி கிரியேட் ஆண்ட்ராய்டு குவிஸ் கேம்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க, அதெல்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி படித்து பார்த்துக்கலாம். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா ஹவுஸ் இட் ஒர்க் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க நிறையா. ஸோ இந்த பேஜ் ஃபுல்லாக நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதில் எப்படியெல்லாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி அவங்க ஒரு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்க்கறனாலும் பார்த்துங்க, இல்லை அப்படின்னா அந்த வீடியோ ஃபுல்லாக நான் சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். ஸோ அதில் அப்படியே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து அவங்களோட கேமை க்ரியேட் பண்ணலாம், அடுத்து பப்ளிஷ் பண்ணலாம், அடுத்து மேக் மணி ஃப்ரம் ஆட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 1306 பேர் ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் 4.0 ரேட்டிங்கில் இருக்குது, 4.9 ரேட்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட் அப்படி எவ்வளோ ஜென்யூனான வெப்சைட், நல்ல ஒரு ஈஸியான வெப்சைட் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக ரிவ்யூஸை படித்து பார்த்தாலே போதும். ஸோ அதுக்கு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு இருக்கும். மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட், அடுத்து வந்து க்ளோன் ஃபியூச்சர், மீடியா பேக் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து கீழே வந்தீங்கன்னா என்னென்ன ஐகான் பில்டர், இன் ஆப் பர்ச்சேஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. 100% ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நிறைய வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப் க்ரியேட் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து நீங்கள் ஆப்பை பப்ளிஷ் பண்ண போகிற க்ரியேட் பண்ணி முடிக்கிற நேரத்தில் நீங்கள் எவ்வளோ பே பண்ணால் தான் அதை பண்ண முடியும், இதை பண்ண முடியும் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஹிடன் சார்ஜ்னு சொல்லி எதுவுமே உங்களுக்கு பண்ணுறதில்ல, 100% ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் எந்த மாதிரிலாம் கேம்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு குவிஸ் கேம் மாதிரி இந்த மாதிரிலாம் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இது வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே நிறைய கேம்ஸ் நான் பார்த்துருக்கேன், அப்படிலாம் இருக்கும். ஸோ அதை வந்து இந்த மாதிரி நீங்களும் ஒரு கேம்ஸை க்ரியேட் பண்ணி அதை நீங்கள் பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ அது எந்தெந்த மாடல் அப்படின்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, நீங்கள் எதை க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாடல் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஆட் மப்பை யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ்புக் ஆட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ்புக் மொபைல் ஆட்ஸ் நெட்வொர்க்கை. ஸோ இதில் வந்து நீங்கள் ஆட் மப்பை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான ஏர்னிங்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஆட் மப்பை யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா முடிஞ்சுது. அடுத்து வந்து ரிஜிஸ்டர் நோ அப்படிங்கிற ஆப்ஷன் மேலே டாப்பில் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துங்க. இல்லை அப்படின்னா கூகுள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணிங்க, இல்லை அப்படின்னா லாகின் பண்ணுறதுனால பண்ணிக்கங்க. இப்போ நான் சைன்இன் பண்ணிக்கிறேன். ஸோ சைன்இன் பண்ணி முடிச்சதும் எனக்கு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து நான் இது வரைக்கும் என்னென்ன ஆப்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி எனக்கு ஷோ பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரியேட் பண்ண இது வரைக்கும் எது க்ரியேட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு எம்டியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணியிருக்காட்டி எனக்கு சில கேம்ஸ் காமிக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபன் டைம் அப்படிங்கிற ஒரு கேம் இருக்கும். ஸோ இந்த கேம் வந்து நான் ஆல்ரெடி பப்ளிஷே பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் போய் பார்க்கறதுனால பார்த்துக்குங்க. இது வந்து ப்ளே ஸ்டோரில் பண்ணியிருக்கோம்னா அமேசான் ஆப் ஸ்டோரில் இருக்கும். ஸோ அந்த அமேசான் ஆப் ஸ்டோரில் நீங்கள் போய் பார்க்கறதுனால பார்த்துக்குங்க. ஸோ அடுத்து வந்து
இதில் என்னென்ன இது வரைக்கும் நான் என்னென்ன வெர்ஷன் கோடு இந்த மாதிரிலாம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்பில். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படி இந்த ஆப்பில் எப்படி வந்து நான் இது வரைக்கும் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். அதுக்கடுத்து அதை பார்த்திங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து எப்படி புதுசாக கேம் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி அதுக்கடுத்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சலாம். ஸோ இந்த கேமை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே போதும், இது வரைக்கும் நான் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கான கேம் வந்து நீங்கள் ரொம்ப சிம்பிளாக க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட்னோ அப்படிங்கிற மேலே ஆப்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது 4 பிக்சர் 1 வேர்டு. ஸோ அந்த 4 பிக்சர் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது, அந்த 4 ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து 1 வேர்டு அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த இமேஜ் வந்து உங்களுடைய யார் ஆப் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஷோ ஆகும் அந்த கேம்ஸில். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் அப்படிங்கிற ஒரு ஆன்சர் பண்ணலாம். இது வந்து ஒரு சில்ட்ரன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த 4 பிக்சர் 1 வேர்டு அந்த குவிஸ் கேம் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அடுத்து கெஸ் தி பிக்சர் அப்படின்னு க்ரியேட் பண்ணலாம். ஒரு லோகோ கொடுத்துருக்கீங்க, ஒரு வாட்ஸ்அப் லோகோ கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஒரு குவிஸ் கேம் மாதிரி அந்த அதுக்கோட ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கேம்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அது மாதிரி நிறைய மெத்தட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது வந்து கீழே அந்த ஒவ்வொரு கேம்ஸுக்கு கீழேயும் ஒரு வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த கேம் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கொடுத்துக்கலாம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எப்படிலாம் அந்த வீடியோஸ் அந்த கேம்ஸ் இப்போ ஒர்க் ஆகும், எப்படிலாம் அதை நீங்கள் இன்டர்ஃபேஸ் இருக்கும், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வீடியோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் உங்களுக்கு எது பிடிச்சதாக தோணுதோ அதை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம்னு தோணுதோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் பேக்கில் வந்துங்க. அடுத்து வந்து டைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ டைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போனீங்கன்னா அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இமேஜை கிளிக் பண்ணி அது என்ன இமேஜ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி குவிஸ் கேமெல்லாம் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு வேர்டை கண்டுபிடிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஒரு ஃப்ரூட் அப்படின்னா FRUIT அந்த மாதிரி ஸ்பெல்லிங் இருக்கும். அதை அவங்க மேட்ச் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு கேமை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே அதிகமாக பார்த்துருக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நிறைய பேர் இதில் க்ரியேட் பண்ணி இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணி அதில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நான் சர்ச் பண்ணி பார்த்தாலும் நிறைய கிடச்சிது. ஓகே, அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வாட்ச் கேம் ப்ளே வீடியோ அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் கேம் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 டைப்பில் உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த நீங்கள் கேமை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் க்ரியேட் பண்ண கேமை உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் காமிக்கிறேன் அப்படிங்க க்ரியேட் பண்ண அப்படிங்கிறத. அதில் இந்த பென்சில் சிம்பிளில் போனீங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து அதை எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுக்குள்ளே போகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஏர்னிங்ஸ் எவ்வளோ அப்படின்னு காமிக்கும், 230 ஏர்னிங்ஸ். ஸோ இதில் வந்து எனக்கு ஷோ ஆகலை, ஏன்னா பாயிண்டில் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட்லங்காட்டி எனக்கு இது ஒரே டிஜிட்டில் ஷோ ஆகலை. அந்த பென்சில் சிம்பிள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கேம் எடிட் பேஜுக்குள்ளே போகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனது உங்களுக்கு ஃபஸ்ட்டு 6 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அது 6 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசைன், கண்டென்ட், சவுண்ட், ஐகான், செட்டிங், மானிட்டைசேஷன் இந்த மாதிரி இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசைன் அப்படிங்கிற செட்டிங்கில் தீம் அப்படிங்கிற செட் பண்ணணும். ஸோ அந்த தீம் செட்டிங்கு, அடுத்து கேம் ப்ளே செட்டிங், இந்த டிசைன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் கேம்ஸில் என்னென்ன கலர் செட் பண்ணணும், அவ்வளோதான் நீங்கள் இதில் செட் பண்ண வேண்டியது. ஸோ அதில் வந்து உங்களோட கலர்ஸ் என்ன பிடிக்குதோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இது உங்களுடைய விருப்பம், எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஹிண்ட்ஸு இந்த மாதிரி நிறைய இதுக்கு வந்து உங்களோட கலர்ஸை நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ அதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு கண்டென்ட் அப்படிங்கிற செக்ஷனை கிளிக் பண்ணிங்க. கண்டென்ட் அப்படிங்கிற செக்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த கேமில் கண்டென்ட் ஆட் பண்ணணும். அதாவது அதில் ப்ளே பண்ணுறதுக்கான அந்த கேம்ஸுக்கு வந்து குவிஸை நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்ப சிம்பிள் தான், எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் பார்க்குறேன். ஸோ நான் அதில் க்ரியேட் பண்ண கேம்ஸில் என்னென்ன கண்டென்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு இப்போ ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். அதாவது இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பில் கேட்ஸ் அவருடைய ஃபோட்டோ இருக்கும். ஸோ அதோட கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா கெஸ் ஹூ அப்படின்னு சொல்லி தான் அந்த ஆப்பில் ஷோ ஆகும். ஸோ அதுக்கு வந்து அவங்க என்ன ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா பில் கேட்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டை அந்த கொடுத்துருப்பேன். அதை ஒவ்வொரு லெட்டர்ஸாக அவங்க கிளிக் பண்ணி அதை கண்டுபிடிக்கணும். அது அவருடைய பேர் என்ன அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யாரோட ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா இந்த மாதிரி எந்த வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கம்பெனியோட லோகோ, ஒருத்தருடைய ஃபோட்டோ, இந்த மாதிரி யார் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். சாரி, காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக்கை நீங்கள் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு காப்பிரைட் இருக்கிற மியூசிக்கை ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் ப்ராப்ளம் வரக்கான வாய்ப்பும் இருக்கும். ஸோ அதனால் வந்து ப்ளே ஸ்டோர்லாம் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் காப்பிரைட் இல்லாத ஒரு இமேஜை வந்து நீங்கள் யூஸ் பண்ண பாருங்கள். ஸோ அந்த இதில் நிறையா கொடுத்துருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஃப்ரூட்ஸு, வாட்ச்சு, இந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லெவல் 32 அப்படின்னு இருக்கும். ஸோ நான் ஆட் பண்ணது வந்து லெவல் 31 வரைக்கும் தான்.
32க்கு வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா அப்லோடு அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த அப்லோட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஒரு இமேஜ் நீங்கள் அப்லோட் பண்ணணும். கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் வந்து எதாவது நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அதோட ஆன்சர் அப்படிங்கிறதுல எதாவது நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் ஆயிடும். இப்போ நான் அதுக்கு வேணால் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த வித அப்டேட்லாம் நீங்கள் கேம் கிரியேட் பண்ணி முடிச்சதும் அப்டேட்லாம் பண்ண தேவையில்லை. இதை நீங்கள் இப்படி ஆட் பண்ணி விட்டிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கேம் யூஸ் பண்ணவங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அவங்க தனியாக போய் ஆப்பை அப்டேட் பண்ணல. அடுத்து சவுண்ட் செட்டிங்கில் போய் நீங்கள் அதை சவுண்டை செட் பண்ணணும். அதாவது அந்த கேமை அவங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன சவுண்டு கேட்கணும், ராங் ஆன்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன சவுண்டு கேட்கணும், ஸோ அவங்களுக்கு வந்து ஃப்ரீ காயின்ஸ் என்ட்ரி ஆனது இந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் கேட்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சவுண்ட்ஸை நீங்கள் ஃபுல்லாக செட் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் எந்த சவுண்டு வேணுமோ அதை கிளிக் பண்ணி அதை நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு ஃபைலில் ஏதாவது சவுண்டு நீங்கள் வச்சுருந்தீங்க, டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த சவுண்ட்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஐகான் அப்படிங்கிற செக்ஷனில் போனீங்க அப்படின்னா இதுக்கு வந்து உங்களுடைய கேம்ஸ்க்கு வந்து நீங்கள் ஐகான் ஆட் பண்ணணும். ஸோ அந்த ஐகான் ஆட் பண்ணுற செக்ஷனில் போனீங்கன்னா நான் இப்போ ஐகான் ஆட் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன ஒரு ஐகான் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு 4 இமேஜ் அண்ட் சென்டரில் ஒரு கொஸ்டின் மார்க் இந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த இடத்துல நிறையா கொடுத்துருப்பாங்க. ஒரு 4 இமேஜ் வந்து ஒரே லோகோவில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் நிறைய டெம்ப்ளேட்ஸில் நீங்கள் உங்களுடைய ஐக்கானை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், எது வேணால் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆப் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆப் லோகோ வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சைடில் உங்களை அந்த கூகுள் ப்ளே ஸ்டோரோட அந்த பேஜ் கொடுத்து ஒரு ப்ரிவியூ கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ஆப் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருந்துச்சு அப்படின்னா அப்படி தான் ஷோ ஆகும் அப்படிங்கிறத பற்றி சின்னதாக இது கொடுத்துருப்பாங்க. அது முடிச்சுட்டு சைடில் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருப்பாங்க. அதில் வந்து உங்களுடைய ஆப்போட நேம் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரையப்போ நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஆப்பை க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு கேட்கும், அதை நீங்கள் கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம கொடுத்துட்டு அடுத்து வந்து இமெயில் ஃபார் சப்போர்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்புக்குன்னு ஒரு சப்போர்ட் இமெயில் நீங்கள் கொடுக்கணும். ஏதாவது ஒரு இமெயிலில் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து அமௌண்ட் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் இது பண்ண தேவையில்லை, அப்படியே விட்டுருங்க. ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஆப் ஐடி அதெல்லாம் நீங்கள் கொடுக்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும். ஸோ மற்றதெல்லாம் நீங்கள் அதுவே கொடுத்துருக்கோம், நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த ப்ரைவசி பாலிசி URL அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த URL வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே முக்கியம். ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ப்ரைவசி பாலிசி URL கொடுக்கல அப்படின்னா உங்களோட ஆப் வந்து அக்செப்ட் ஆகாது, ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ அந்த ப்ரைவசி பாலிசி URL அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம், அதை பார்த்துங்க. அடுத்து வந்து ஹிண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஹிண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் தான் உங்களோட யூஸருக்கு வந்து நீங்கள் பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியும். அதாவது ஒரு கேம் ஒரு ஆன்சர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ காயின்ஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நீங்களே மேனுவலாக செட் பண்ணணும். ஒரு நியூ யூஸர் உங்களுடைய ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு டிஃபால்ட்டாக எவ்வளோ காயின்ஸ் கொடுத்துருக்கணும், 50 காயின்ஸ் கொடுத்துருக்கணும் அப்படின்னு இருக்கும். கரெக்ட் ஆன்சர் பண்ணால் எவ்வளவு அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க ஆன்சர் தெரியாட்டி உங்களுடைய ஆட்ஸை அவங்களுடைய வாட்ச் ஆட் அண்ட் ரிவார்டு அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆட் ஷோ ஆகும். ஸோ அது வந்து கிளிக் பண்ணி பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ ரிவார்டு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து நீங்கள் லாஸ்ட் ஏதாவது புஷ் நோட்டிஃபிகேஷன் அதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் தேவையில்லை, அதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன்லாம் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் நிறையா கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து மானிட்டைசேஷன் செக்ஷனில் போனீங்கன்னா ஆட் மூவ் பை கூகுள் அப்படின்னு இருக்கும். ஃபேஸ்புக் ஆட்ஸ் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் அன்றைக்கி இந்த ஆப் க்ரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் ஆட் அண்ட் ஆட் மூவ் ஆட் 2 மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆட் காலனி இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எந்த வெப்சைட்டில் வேணால் இதில் ஜாயின் பண்ணி ஆட் நோட்டில் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஆட் மூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி, அதனால் ஆட் மூப்பே அப்படியே விட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த ஆட் மூப்பை கொடுத்ததுக்கப்புறம் நான் இங்கே ஃபஸ்ட் டைம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஆட் மூப்பை அந்த ஆட் மூப்போட ஆப் ஐடி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆட் மூப் ஆப் ஐடி எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி வீடியோஸில் இருக்குது. ஸோ அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி ஆட் மூப் அதில் ப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து ஆட் யூனிட் க்ரியேட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆட் யூனிட்டை ப்ளேஸ் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அது வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆட் மூப்பை கிளிக் பண்ணது உங்களுக்கு கீழே வந்து ஷோ ஆகும். அந்த ஒயிட் கலரில் இருக்க அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஆட் மூப் ஐடியை பேஸ்ட் பண்ண சொல்லி ஷோ ஆகும். ஸோ அந்த இடத்துல ஆட் மூப் ஐடி நீங்கள் கொடுக்கணும். ஸோ அதை கொடுக்கறத பார்த்து அந்த வீடியோவில் இருக்குது, பார்த்துங்க. ஸோ அதெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஜென்ரேட் கேம் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபேஸ்புக் ஆட்ஸை கொடுத்தீங்கனாலும் சரி, ஆட் மூப் ஆட் கொடுத்தீங்கனாலும் சரி, எல்லாமே சேமான ப்ராசஸ் தான். ஸோ ஆட் மூப் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஃபேஸ்புக் ஆடை கொடுக்குறத பற்றி வேணால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ கொடுத்து முடிச்சுட்டு மேலே ஜென்ரேட் கேம் அப்படிங்கிறது கொடுத்திங்கன்னா அந்த கேம் வந்து ஜென்ரேட் ஆயிரும். ஸோ அந்த கேமை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் புது கேம் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி முடிச்சது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெர்ஷன் கோடு காமிக்கும். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணி முடிச்சு ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வெர்ஷன் கோடு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஏன்னா அது வந்து க்ரியேட் ஆகிறதுக்கான அந்த ப்ராசஸ் டைம் ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் ஷோ ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் வந்து எத்தனை யூசர்ஸ் இருக்காங்க, எத்தனை லெவல்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம்.
அந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஏதாவது பப்ளிஷ் பண்ணுறதுனால எதாவது பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எவ்வளோ ஏர்னிங்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி அதில் ஷோ பண்ணுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் என்ன ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா கிரியேட் கேம், ஜென்ரேட் கேம், டவுன்லோட் ஏபிகே, அப்லோட் கேம், கூகுள் ப்ளே அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த கூகுள் ப்ளேயில் நான் அப்லோட் பண்ணலை. அதனால் அந்த ப்ராசஸ் வரைக்கும் இப்போ எனக்கு பெண்டிங்கில் இருக்குது. அந்த ப்ராசஸ்லேருந்து அப்லோடு 10 கேம்ஸ் வரைக்கும். ஸோ 10 கேம் வரைக்கும் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சில அந்த லெவல்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ் ஆகும். அவங்க கொடுத்துக்கிற நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். அதாவது 10 கேம் க்ரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறையா அச்சீவ்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு கேம் க்ரியேட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு கேமை டவுன்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன லெவல் அப் மாதிரி தான். அதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் எனபிள் பண்ணி விடுவாங்க. ஓகே, எவ்வளோ நீங்கள் இதில் கேமாக க்ரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம். ஸோ பப்ளிஷ் பண்ணுறதுக்கு வந்து ஆப் ஸ்டோர், கூகுள் ப்ளே ஸ்டோர் மட்டும் இல்லை, அது மாதிரி நிறைய ஆப் ஸ்டோர்ஸ் இருக்குது. ஆல்டர்னேட்டிவில் ஃப்ரீயாக பப்ளிஷ் பண்ணுறதுக்கு அமேசான் ஆப் ஸ்டோர், ஏபிகே, பியூர், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதில் ஏதாவது நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு எந்த வெப்சைட்டை பற்றி உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி தனியாக வீடியோவில் மேக் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி க்ரியேட் பண்ண அந்த ஆப் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துங்க. ஓகே, இன்றைக்கி வீடியோ நம்ம சொல்லும்போது இவ்வளோ தான். அதை பற்றி நான் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூட இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.